அறவழியில் போராட்டம் நடத்தி நாங்கள் தீர்வு கேட்டோம். ஆனால் எங்களுக்கு தீர்ப்பு வந்துள்ளது. கூட்டத்தை உடனடியாக கலைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. போராட்டம் செய்ய சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே போய் போராடுங்க. இதை மீறி சட்டவிரோதமாக போராட்டம் பண்ணால் கைது பண்ணுவோம் அப்படின்னு. சட்டம் கண்டிப்பாக சரி, சட்டத்தை மதிக்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுக்காகத்தான் சட்டம் உருவாக்கப்பட்டது. சட்டம் உருவாகி மக்கள் பிறக்கவில்லை. ஒடுக்கநெறி கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியம். வழி நிறைந்த மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தராத ஒரு நிலை இங்கு நிலவுகிறது. கேள்வி கேட்பவனை எல்லாம் அச்சுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். அப்ப என்னதான் கேட்கிறான்? அந்த தூய்மை பணியாளர் என்ன கேட்கிறான்? என்னுடைய வேலையை உறுதி பண்ணுங்க, ஒரு வருவாய் என்னுடைய நிலையான அந்த ஊதியத்தை உறுதி பண்ணி கொடுங்க தான் கேட்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓரமான போய் போராடுறேன், உனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் உண்ணாவிரதம் இருப்பேன், சாவேன், செத்து போனே கவலைப்பட மாட்டேன். என்ன இது? அப்ப எதுவுமே கேட்கக்கூடாது, கேட்டா சட்டம் அது சரி இது சரின்னா எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி போவோம்? மக்கள் ஒரு நாள் விழிப்படைவாங்க. விழிப்படையும் போது எல்லாமே புரியும். புரியாத வரைக்கும் தான் நீங்களாம் அங்கே இருக்க முடியும். புரிஞ்சுட்டா நீங்கள் அங்கே இருக்கவே முடியாது. புரியாத எங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுன்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் அங்கே புரிய வைப்போம். கட்டாயம் புரிய வைப்போம், வாக்கின் மூலம்.